இந்த பதிவை யாரும் மேலே தூக்கி விட்டுறாதீங்க. இது ஒரு முக்கியமான வெல்டிங் பதிவுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹைட்ராலிக் கிரேனில் இன்ஜின் உட்காரக்கூடிய பகுதியில் 8 போல்ட்டும் இன்ஜின் போல்ட்டு பெட் போல்ட்டு கட் ஆகிட்டுங்க. கிட்டத்தட்ட 8 போல்ட்டு கிட்ட கட் ஆகிடுச்சு. ஒரு சைடே இன்ஜின் சாஞ்ச மாதிரி போயிடுச்சு. நிறைய ஒர்க் ஷாப்பில் இதோட ஆப்ரேட்டர் கேட்டிருக்காரு, இந்த போல்ட்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு. நிறைய ஒர்க் ஷாப்பில் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எடுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஆள் போய் உள்ளே உட்காந்து வெல்டிங் பண்ண முடியாத அளவுக்கு இடமே ரொம்ப கம்மியான இடம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த வெல்டிங் ராடு நான் ரொம்ப ஒரு கால் வெல்டிங் ராடை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்ச போல்ட்டு மேலே மெட்டல் ஏற்றி மேலே கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெண்டாவது, கம்பெனியில் கேட்டிருக்காங்க, கம்பெனியில் இன்ஜினை இறக்கி தான் ஏற்றணுன்ட்டாங்க. நிறைய நண்பர்கள் ஓட்டை போட்டு எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் இதில் போட்டு எடுக்க முடியாதுங்க, ஏன்னா இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான இடம். ஸோ வெல்டிங் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. நான் பார்த்தீங்கன்னா 8 போல்ட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டிங் பண்ணி மெட்டல் ஏற்றி இப்போ ஒரு போல்ட்டை பற்ற வச்சு எடுக்க ட்ரை பண்ணேன். 8 போல்ட்டையுமே நான் எடுத்துட்டேன். இது எடுக்கிறதுக்கு எனக்கு 8 ஹவர்ஸ் கிட்ட, அதாவது 8 மணி நேரம் கிட்ட எனக்கு ஆணுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய வெல்டிங்